அன்று காலை நடந்தது எல்லாம் இன்னும் தெளிவாக என் நினைவில் இருக்கிறது. என் உலகமே நொறுங்கிய அந்த தருணம். ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே நம் வாழ்க்கையை புரட்டி போடும் என்று அந்த நிமிடத்திற்கு முன்பு வரை யாராவது சொல்லியிருந்தால் நான் அதை நம்பியிருக்க மாட்டேன். அதுவும் நான் உயிருக்கு உயிராக காதலித்த ஒருவன் என்னையும் பிறந்து ஒரு வாரமே ஆன என் 2 குழந்தைகளையும் உதறிவிட்டு செல்வான் என்று அந்த நிமிடத்திற்கு முன்பு வரை நான் கனவிலும் நினைக்கவில்லை. காதல் எல்லா தடைகளையும் கடந்து ஆலமரமாக வேரூன்றி நிற்கும் என்று நானும் ஒரு காலத்தில் நம்பினேன். அவனும் நாம் ஒன்றாக இருக்கும் வரை நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என்று தன் குடும்பத்திற்கு முன் கைகோர்த்து நின்றவன் இன்று என்னையும் என் குழந்தைகளையும் கை கழுவி விட்டான். பணத்திற்கு முன்பு காதல் ஒன்றும் அவ்வளவு பெரியதல்ல என்று என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இதுவரை இருவர்களாக இருந்த நாம் இனி 4வர்களாக புது அத்தியாயத்தை தொடங்கப் போகிறோம் என்று பல கனவுகளோடு பிரசவத்தை முடித்துவிட்டு அன்றுதான் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நானும் என் 2 குழந்தைகளும் இல்லை என்று அன்றுதான் எனக்கு அவன் புரிய வைத்தான். இப்படிப்பட்டவனையா உயிருக்கு உயிராக காதலித்தோம்? இன்று என்னையும் என் 2 பிஞ்சு குழந்தைகளையும் நிர்கதியாய் விட்டுவிட்டானே. அவன் அம்மா பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த பிஞ்சு முகங்களை பார்க்க கூட மறுத்துவிட்டானே என்று நிரஞ்சனி தன் 2 மகள்களையும் கையில் ஏந்தியபடியே ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். நிரஞ்சனி விஸ்வாவை முதலில் ஒரு காஃபி ஷாப்பில் தான் பார்த்தாள். அப்பொழுதுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இன்டீரியர் டிசைனராக வேண்டும் என்ற கனவில் வேலை தேடிக்கொண்டிருந்தாள். அன்று ஒரு நேர்காணலை முடித்துவிட்டு காப்பி குடிக்கலாம் என்று அந்த கடைக்கு வந்திருந்தாள். அப்பொழுது அவள் எதிரே வந்து ஒருவன் அமர நிரஞ்சனி அவனை கண்டு கொள்ளாமல் காப்பியை குடித்துக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்கு பின்புதான் அவன் தன்னைத்தான் பார்க்கிறானோ என்ற சந்தேகத்தில் ஓரக்கண்ணால் நிரஞ்சனி அவனை பார்க்க அதுவரை இவளை பார்த்து கொண்டிருந்தவன் சற்றென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். நிரஞ்சனி ஒரு வினாடி அவனை பார்த்தாள். அழகான முகம், அவனுடைய உடையும் தோற்றமும் அவன் ஓரளவுக்கு வசதியானவன் என்று காட்டியது. நிரஞ்சனி மறுபடியும் காப்பியை பருக அவன் மறுபடியும் நிரஞ்சனியை பார்க்க இவள் சட்டென்று அவன் பக்கம் திரும்பி முறைக்க உடனே அவன் எங்கே இவள் திட்டி விடுவாளோ என்ற பயத்தில் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கூறிவிட்டு சட்டென்று எழுந்து அவள் தோளில் இருந்த எதையோ கைகளால் மறைத்து பிடித்தபடி அவசரமாக வெளியே சென்றான். நிரஞ்சனி ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். அவன் கீழே அமர்ந்தபடி கைகளை விரிக்க ஒரு பூச்சி விட்டால் போதும் என்று அவன் கைகளை விட்டு வெளியேறியது. சில வினாடிகள் அதை பார்த்துவிட்டு அவன் மறுபடியும் இவள் எதிரே வந்து அமர்ந்தான். நிரஞ்சனி அவனை பார்த்து தேங்க்ஸ் என்று கூற அவன் புன்னகைத்தபடியே உங்க ஷோல்டர்ல பூச்சி இருக்குன்னு சொன்னா பயத்துல எழுந்து குதிச்சிருப்பீங்க. ரொம்ப நேரமா என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வேற வழி இல்லைன்னு தான் உங்க ஷோல்டர்ல இருந்து எடுத்தேன், தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கூறிவிட்டு அங்கே வேலை செய்தவனிடம் டிஷ்யூ பேப்பரை வாங்கி அதை ஈரப்படுத்தி தன் கைகளை துடைத்தான். அவன் சொல்வது போல் தன் தோளில் பூச்சி இருப்பது சொல்லியிருந்தால் பயத்தில் எழுந்து குதித்திருப்போம். மற்றவர் முன் மானமே போயிருக்கும். நல்ல வேலை என்று யோசித்தபடி பரவாயில்லங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். அதன் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அவனிடம் பேசிய பிறகுதான் அவள் அன்று நேர்காணலை முடித்துவிட்டு வந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே அவனுடையது என்று தெரிந்தது. அவனுடைய தாத்தா காலத்திலிருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நடத்தி வருகிறார்கள். பரம்பரை பணக்காரர்கள். ஆனால் இவனுடைய பேச்சில் பணத்திமுறோ ஆணவமோ இல்லை. ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்பவன் என்று அவனிடம் பேசிய சில நிமிடத்தில் புரிந்து கொண்டாள். இல்லை என்றால் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இந்த சாதாரண கடையில் வந்து காப்பி குடிப்பானா என்று அவனை வியந்து பார்த்தாள். அன்று மட்டுமல்ல, அதன் பிறகு வந்த நாட்களும் விஸ்வா அவளை வியப்பில் அழுத்த தவறவில்லை. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளிடம் போனில் பேசினான். நிரஞ்சனிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு தன்னை பற்றி நினைக்க கூட நேரம் இருக்கிறதா? பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் எவ்வளவு எளிமையாக இருக்கிறான் என்று வியந்து போனாள். பழகியவள் என்பதற்காக தன்னுடைய கம்பெனியில் கூட அவளுக்கு வேலை தரவில்லை. இப்படி சாதாரண நட்பாக தொடங்கிய அவர்களுடைய பழக்கம் ஒரு வாரத்திலேயே காதலாக மலர்ந்தது. நிரஞ்சனிக்கு அந்த காதல் கைகூடாது என்று நன்றாக தெரியும். இருந்தாலும் அவள் மனம் அவள் பேச்சை கேட்கவில்லை. விஸ்வாவின் காதல் அவள் கண்களை மறைத்தது. விஸ்வாவும் நிரஞ்சனியை எப்படியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக இருந்ததால் பல எதிர்ப்புகளையும் மீறி அவர்களுடைய காதல் திருமணத்தில் முடிந்தது. அவனுக்காக அவனுடைய உயிர் நண்பர்கள் அவனும் நிரஞ்சனியும் வாழ்வதற்காக ஒரு வீட்டை பார்த்திருந்தார்கள். அந்த வீட்டிலேயே இவர்களது திருமணத்தை முடித்து இருவரும் வாழ ஆரம்பித்தார்கள். நிரஞ்சனியை திருமணம் செய்து கொண்டதால் விஸ்வாவின் பெற்றோர் அவனை எல்லா பிசினஸிலிருந்தும் விலக்கி வைத்தார்கள். பிறந்ததிலிருந்து பணத்தில் புரண்டவன்.
அவனால் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். கையில் பணம் இல்லாமல் 1 மாதத்தை கூட தாண்ட மாட்டான் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவனோ 1 வருடத்தை கடந்து விட்டான். இந்த 1 வருடத்தில் அவன் கிடைத்த வேலையை பார்த்திருந்தாலும் அவனால் தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை மறக்க முடியவில்லை. திருமணமான 2 மாதம் வரை நிரஞ்சனியும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அதுவரை விஸ்வாவிற்கு பண கஷ்டம் பெரிதாக தெரியவில்லை. சிறு வயதிலிருந்து வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என்றாலும் ஏதோ ஓரளவுக்கு சொகுசாக வாழ முடிந்தது. ஆனால் 3வது மாதத்திலேயே நிரஞ்சனி கர்ப்பமானதால் டாக்டர் அவளை ஓய்வெடுக்க சொல்ல அன்றிலிருந்து விஸ்வாவிற்கு பணத்தின் அருமை புரிய ஆரம்பித்தது. வீட்டு வாடகை, மளிகை சாமான், நிரஞ்சனியின் மருத்துவ செலவு, இது எல்லாம் போக பிறக்கப் போகும் குழந்தையால் இன்னும் செலவு அதிகரிக்கும் என்று நினைத்த பொழுதே விஸ்வாவின் விழி பிதுங்கி போனது. இருந்தாலும் தன்னுடைய மனநிலையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் விஸ்வா சமாளித்தான். அது எல்லாம் நிரஞ்சனிக்கு குழந்தை பிறந்த அன்றோடு சரி. ஏற்கனவே டாக்டர் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் என்று கூறிய பொழுது கூட அவனுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அந்த 2 குழந்தைகளையும் நேரில் பார்த்த அந்த நிமிடமே விஸ்வாவின் மனம் சஞ்சலப்பட்டது. தான் தவறான முடிவெடுத்து விட்டோமோ என்று அந்த வினாடியை யோசிக்க ஆரம்பித்தான். நிரஞ்சனி வீட்டிற்கு வரும் வரை பொறுமையாக காத்திருந்தவன் அவள் வீட்டிற்கு வந்தவுடனேயே அவளின் தலையில் கல்லை தூக்கி போட்டுவிட்டு அவளையும் 2 குழந்தைகளையும் நிர்கதியாய் நிறுத்திவிட்டு அன்று சென்றவன்தான். அதன் பிறகு நிரஞ்சனி 2 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாள் என்று மருந்துக்கு கூட எட்டி பார்க்கவில்லை. எனக்கும் உறவுகள் என்று யாராவது இருந்திருந்தால் விஸ்வா இப்படி செய்திருப்பானா? அப்படியே செய்திருந்தாலும் அவர்கள் இவனை சும்மா விடுவார்களா? ஆனால் இன்று தனக்காக பேசுவதற்கு ஒரு தோழி கூட இல்லாமல் போய்விட்டாளே. விஸ்வாவை சந்தித்த பிறகு தனக்கிருந்த தோழிகளின் நட்பை கூட தொடர முடியவில்லை. சில பேர் விஸ்வாவின் பணத்திற்காகத்தான் அவனுடன் பழகுகிறேன் என்று காதுபடவே பேசினார்கள். சில பேர் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் அவன் இவளுடன் பழகுகிறான் என்று பார்ப்போம், மோகம் போனால் காதலும் போய்விடும் என்று ஏளனமாய் பேசினார்கள். அவர்களின் ஏளன பேச்சை விஸ்வாவிடம் தெரிவித்த பொழுது இப்படிப்பட்ட நட்பு தேவையில்லை என்று அறிவுரை கூறினான். அதன் பிறகு அவர்களின் நட்பை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுவும் திருமணத்திற்கு பின் முற்றிலும் விட்டு போனது. இப்பொழுது அவர்களெல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் மனம் குளிர்ந்து போவார்கள். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார்கள். இப்படி தன்னையும் பேசும் பொருளாக மாற்றிவிட்டானே என்று விஸ்வாவின் மேல் அவளுக்கு கோபம் வந்தது. தனக்காக இல்லை என்றாலும் குழந்தைகளுக்காகவாவது நினைத்து பார்த்திருக்கலாம் அல்லவா? எப்படி அவனால் குழந்தைகளை பற்றி யோசிக்காமல் இருக்க முடிகிறது? எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக அவன் வாழ்க்கையை பார்க்கிறானே என்று அவள் மனம் கொதித்தது. அவன் கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நிரஞ்சனியால் அப்படி இருக்க முடியுமா? இல்லை, காலம்தான் காத்திருக்குமா? தன் 2 குழந்தைகளின் எதிர்காலம் இனி தன் கையில் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்த பொழுது அவள் மனமே பதபதைத்தது. நிரஞ்சனிக்கு 2 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு எங்கே வேலைக்கு செல்வது, 2 குழந்தைகளையும் எங்கே விட்டு செல்வது என்று புரியாமல் குழம்பினாள். 1 வாரம் ஓடியது. நாட்கள் போனது தெரியாமல் அழுது கொண்டே இருந்தாள். வீட்டின் கதவை கூட திறக்கவில்லை. ஏற்கனவே இருந்த உடல் சோர்வோடு இப்பொழுது மனமும் சோர்ந்து போனது. இனி அழுவதால் எந்த பயனும் இல்லை என்று புரிந்து கொண்டவள் தன் குழந்தைகளுக்காக தன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க கூட தயாராகிவிட்டாள். யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னால் இயங்க முடியாது என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இனி விஸ்வாவின் காலில் விழ தயாராக இல்லை. அதனால் ஏற்கனவே கூட வேலை செய்த தோழியை தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே இன்டீரியர் டிசைனராக வேலை செய்ய போவதாக கூறி அவளிடம் உதவி கேட்டாள். ஆனால் அவளோ இவளிடமிருந்து விஷயத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு முயற்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு போனை துண்டித்தாள். அதன் பின் அவளிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. நாட்கள் செல்ல செல்ல வாடகையை கேட்டு வீட்டின் உரிமையாளர் வந்து நின்றார். நிரஞ்சனிக்கு நடந்தவற்றை கூறுவதற்கு அவமானமாக இருந்தாலும் இப்பொழுது தனக்கு வேறு வழியில்லை. அதனால் அவரிடம் உண்மையை சொல்லி கால அவகாசம் கேட்டாள். ஆனால் அவர் இவளால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு வேலைக்கும் செல்ல முடியாது, வீட்டு வாடகையும் கொடுக்க முடியாது என்று புரிந்து கொண்டவர், இவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு எதுக்குமா? பேசாம உங்களுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது சின்ன வீடா பார்த்துட்டு போயிடுங்க. 2 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, வீட்டை காலி பண்ணி கொடுங்க, வாடகையை வேணா அட்வான்ஸ்ல இருந்து கழிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். நிரஞ்சனிக்கு என்ன செய்வதென்று புரியாமல் அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த சிறிது நேரத்தில் மறுபடியும் யாரோ கதவை தட்ட, விஸ்வா தனக்கு தெரியாமல் ஏதாவது கடன் வாங்கி வைத்திருக்கிறானா என்று கதவை திறக்க தயங்கினாள். மேடம், நான் டெய்லர் கடையிலிருந்து வந்திருக்கேன். குழந்தைக்கு ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தீங்க, வந்து வாங்கிக்கவே இல்லை, அதான் நானே கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்று அந்த பெண் கூறியவுடன் தான் நிரஞ்சனிக்கு நிம்மதியாக இருந்தது. உள்ளே வந்தவள் நிரஞ்சனியின் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த நிரஞ்சனிக்கு
அவள் எப்பொழுது கிளம்புவாள் என்றிருந்தது. முன்னாடிலாம் யாராவது ஏதாவது தைக்க கொடுக்க மாட்டாங்களான்னு இருந்தேன். இப்ப நிறைய ஆர்டர் வருது, ஆனா தைக்கிறதுக்கு தான் முடிய மாட்டேங்குது. அதுலயும் நிறைய கஸ்டமர்ஸ் குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தான் வராங்க. என்ன பண்றதுன்னே தெரியல மேடம் என்று அவள் பேசிக்கொண்டே போக நிரஞ்சனிக்கு பொறி தட்டியது. நிரஞ்சனி சற்று யோசிக்க ஆரம்பித்தாள். உடனே அந்த பெண்ணிடம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் தெரியும், ஒரு டெய்லரிங் மிஷின் மட்டும் இருந்தா வீட்டில இருந்தபடியே நான் தச்சு கொடுக்கறேன் என்றாள். இவ்வளவு வசதியானவள், அதுவும் குழந்தைகள் பிறந்து சிறிது நாட்களே ஆன இந்த நேரத்தில் இவள் எதற்கு இந்த வேலையை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்படி என்ன கஷ்டம் வந்தது என்று சற்று யோசித்துவிட்டு, மேடம், உங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் இல்லாம நீங்க படிச்சவங்க, வசதியானவங்க வேற, நீங்க எதுக்காக என்கிட்ட வேலை கேட்கறீங்கன்னு தெரியல என்று தயங்கியபடியே கேட்க, உடனே நிரஞ்சனி ஒரு வெற்று புன்னகையை உதிர்த்தாள். இப்ப நிலம்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு என்று அதற்கு மேல் எதுவும் கூறாமல் நிறுத்தி கொண்டாள். வந்தவளும் அவள் நிலையை புரிந்து கொண்டு, சரி மேடம், இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். வந்தவளும் சொன்னபடியே சிறிது நாட்களுக்கு பிறகு நிரஞ்சனிக்கு சிறு சிறு வேலைகளை கொடுத்தாள். நிரஞ்சனியும் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய ஆரம்பித்தாள். அதில் பெரிதாக வருமானம் இல்லை என்றாலும் வீட்டு செலவிற்காகவாவது உதவியது. ஆனால் இந்த வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்க முடியாது என்று தோன்றியதால் அவள் தையல்கார பெண்ணிடம் தைத்தது போக மீதமிருக்கும் துணிகளை வாங்கி அதில் குழந்தைகளுக்கான ஆடைகளை தன் கற்பனைக்கு ஏற்ப வடிவமைத்தாள். ஆரம்பத்தில் அதில் பெரிதாக வருமானம் இல்லை என்றாலும் போக போக அவளுடைய வேலை பிடித்து போய் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படியே 6 மாதத்தில் தன் தேவைகளையும் குழந்தைகள் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு தன் வருமானத்தை உயர்த்தி கொண்டாள். அந்த தொழிலை ஆன்லைன் மூலம் விரிவுபடுத்த அது அவளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. காவ்யா, திவ்யா என்ற தன் 2 குழந்தைகளின் பெயர்களிலிருந்து முதல் எழுத்தை எடுத்து திகா ஆன்லைன் பொட்டிக் என்று பெயர் சூட்டினாள். அதே சமயத்தில் விஸ்வா தன் பெற்றோரின் விருப்பப்படி பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை எப்பொழுதும் போல் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்க்கை சக்கரம் உருண்டோடியது. நிரஞ்சனி தன்னுடைய பிசினஸை விரிவுபடுத்தி இன்று ஒரு பெரிய துணிக்கடைக்கு முதலாளியாக வலம் வந்தாள். அவளுடைய 2 குழந்தைகளும் நல்லபடியாக படித்தார்கள். காவ்யா அம்மாவிற்கு உதவியாக ஃபேஷன் டிசைனிங் படிப்பை முடித்துவிட்டு துணிக்கடையை பார்த்து கொண்டாள். திவ்யா ஆர்கிடெக்ட் படிப்பை முடித்துவிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அன்று நிரஞ்சனி தன் 2 பெண்களுடனும் ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்க திவ்யா நிரஞ்சனியிடம், அம்மா, எனக்கு வேற ஒரு கம்பெனியில இருந்து நல்ல ஆஃபர் வந்திருக்கு, அந்த கம்பெனிக்கு மாறலான்னு இருக்கேன் என்று சொல்ல, நிரஞ்சனி உடனே, நீ வேற வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தியா என்ன, சொல்லவே இல்லையே எங்களுக்கு என்று கேட்க, இல்லம்மா, நான் எதுவும் பண்ணல, என்னோட வேலை பிடிச்சு போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில இருந்து என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்க, இதை விட நல்ல சம்பளம் தரேன்றாங்க, அதனாலதான் அதுக்கு மாறலான் இருக்கேன் என்று கூறியவுடன் நிரஞ்சனி சற்று யோசித்து விட்டு, ஏன் திவ்யா, உங்க கம்பெனி ஓனர் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காரு, உன் கம்பெனிலயும் உனக்கு நல்ல மரியாதை இருக்கு, புதுசா போற கம்பெனில அதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது, அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு அங்க போய் அதுக்கப்புறம் இங்க குத்துது அங்க கூட இதுன்னு சொல்லக்கூடாது, என்ன கேட்டனா இதே கம்பெனிலேயே வேலையை பாரு, கொஞ்ச நாள்ல அவரே சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி தருவாரு என்றாள். அதற்கு காவ்யாவும் தலையாட்ட, ஆமாம் திவ்யா, அம்மா சொல்ற மாதிரியே இதே கம்பெனில வேலையை பாரு, தேவையில்லாம வேற கம்பெனில போய் மாட்டிக்காத. உடனே திவ்யா, இல்லம்மா, ஒரே கம்பெனில இருக்கிறத விட வேற வேற இடத்துல வேலை பார்த்தா நம்மளோட அறிவும் வளரும், அதுக்கப்புறம் நானே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதனால இந்த ஆஃபரை நான் எடுத்துக்க போறேம்மா என்றாள். திவ்யா பிடிவாதக்காரி என்று நிரஞ்சனிக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அதற்கு மேல் பேசி பயனில்லை என்று அமைதியானாள். திவ்யாவும் சிறிது நாட்களிலேயே புதிய கம்பெனிக்கு வேலையை மாற்றிக்கொண்டாள். அந்த கம்பெனியின் எம்டி இவளிடம் மிகவும் அன்பாக பழகினார். 6 மாதத்திற்குள் இவளை நம்பி பல பொறுப்புகளை ஒப்படைத்தார். திவ்யா, இந்த கம்பெனியை நீ தான் பாத்துக்கணும், இந்தியா முழுக்க நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், வேற யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க முடியாது என்றார். திவ்யாவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது அவளுக்கு தெரியாது இந்த வேலை தன் உயிருக்கே உழை வைக்கப் போகிறது என்று. திவ்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே கெதி என்று ஆனாள். அவள் எங்கே வெளியூருக்கு சென்றாலும் அவளுடைய எம்டி அவள் தங்குவதற்கு பங்களாவையும் பயணம் செய்வதற்கு சொகுசான காரையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்த கம்பெனியில் சேர்ந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து விட்டதாக திவ்யா உணர்ந்தாள். இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை என்றும் தனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று திவ்யா கடவுளை வேண்டிக் கொண்டாள். ஆனால் இந்த வாழ்க்கையால் தனக்கும் தன் தாய்க்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி வந்ததை அவள் உணரவில்லை. நிரஞ்சனியும் காவ்யாவும் தங்களுக்கும் திவ்யாவுக்கும் நடுவே பெரிய இடைவெளி வந்ததை உணர்ந்தார்கள். அதனால் திவ்யாவிடம் இந்த வேலையை விட்டுவிடும்படி எவ்வளவோ பேசி பார்த்தார்கள்.
ஆனால் திவ்யா அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர தயாராக இல்லை. திவ்யா, இவ்வளவு வசதியும் எம்டி உனக்கு செஞ்சு கொடுக்கறாருனா ஏதோ காரணம் இருக்கு. சும்மா யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு திவ்யா. ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போற. பெரிய இடத்து சமாச்சாரம்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்லு. நமக்கு வர வருமானமே போதும். நீ வேணா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சு நடத்து. என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் என்று நிரஞ்சனி கூறியதற்கு திவ்யா, அம்மா இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சிடாதுமா. நானே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சா கூட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தானாவே கிடைச்சிருக்கு. அதை ஏன் நான் மிஸ் பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு கீழே 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. எங்க போனாலும் அந்த கம்பெனி எம்டிக்கு கொடுக்குற அதே மரியாதை எனக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை எங்கேயாவது கிடைக்குமா சொல்லு என்றாள். காவ்யாவும் திவ்யாவுக்கு எவ்வளவோ அறிவுரை கூறினாள். ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை திவ்யாவின் கண்களை மறைத்தது. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா வாழறேன்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் இந்த மாதிரி பேசுறீங்க. இதே வாழ்க்கை உங்களுக்கும் கிடைச்சதுன்னா இப்படி பேச மாட்டீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, உங்களோட லைஃபையும் நான் மாத்தி காட்டுறேன் என்றாள். இப்படியே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே போக கடைசியில் அது பிரச்சனையில் தான் போய் முடிந்தது. அன்றிலிருந்து திவ்யா கம்பெனி கெஸ்ட் ஹவுஸிலேயே தங்க ஆரம்பித்தாள். ஒருமுறை அவள் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமாக கோயம்புத்தூர் சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் கார் விபத்தில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினாள். விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் நிரஞ்சனியும் காவ்யாவும் பதறியடித்துக் கொண்டு கோயம்புத்தூருக்கே சென்றார்கள். பின் அங்கிருந்து நிரஞ்சனி அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து அவள் முழுவதும் குணமாகும் வரை அவள் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டாள். அவளுடைய எம்டி தினமும் போனில் அவளின் உடல்நிலையை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டார். திவ்யாவிற்கு உடல் தேறியதும் அன்று அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தாள். நிரஞ்சனியும் அவளுக்கு மதிய உணவை தயார் செய்து கொடுத்தாள். இல்லம்மா, எனக்கு வேணாம், ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். லீவு போட்டதுனால இந்த வீக் நிறைய வேலை இருக்கு. அதனால அடுத்த வாரம் வரேன் என்று கூறியதும் நிரஞ்சனி உடனே, வீட்டுக்கு வந்துரு திவ்யா, உடம்பு இப்பதான் சரியா இருக்கு. நீ அங்க இருந்தனா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தியா சாப்பிட்டியான்னு தெரியாம எனக்கு டென்ஷன் ஏறும். உன் வேலையை பத்தி நான் இனிமேல் எதுவும் பேச மாட்டேன். அதனால தயவு செய்து வீட்டுக்கு வந்து தங்கு என்றாள். காவ்யாவும் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு திவ்யாவை வற்புறுத்தினாள். ஆமா திவி, நீ இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு. இருக்கிறதே 3 பேரு. இப்படி ஆளுக்கு ஒரு மூலைன்னு போயிட்டா நல்லாவா இருக்கும் சொல்லு. நாங்க இனிமேல் உன் வேலை விஷயமா வாயே திறக்க மாட்டோம். அதனால தினமும் வேலையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துரு திவி என்றாள். திவ்யாவும் அம்மாவும் காவ்யாவும் இவ்வளவு கெஞ்சியதால் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தாள். அதன் பிறகு எப்பொழுதும் போல் மூவரின் வாழ்க்கையும் போய்கொண்டிருந்தது. திவ்யாவுக்கும் காவ்யாவிற்கும் பிறந்த நாளுக்காக மூவரும் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு இரவு தாமதமாக காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு லாரி ஹார்ன் அடித்தபடியே அவர்கள் காரை பின்தொடர்ந்தது. திவ்யா லாரிக்கு வழிவிட்டபடி வண்டியை ஓரமாக ஓட்டினாள். ஆனாலும் அந்த லாரி அவர்களை கடந்து செல்லாமல் இவர்கள் வண்டியின் பின்னாலேயே வந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த திவ்யா வண்டியை வேகமாக செலுத்தினாள். நிரஞ்சனியும் காவ்யாவும், வேண்டாம் திவ்யா, வண்டிய பேசாம ஓரங்கட்டிட்டு அவன் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் என்றார்கள். நீங்களே பாத்தீங்கல, நான் அவனுக்கு வழி விட்டேன், அவன் போகல. இவனுக்காகலாம் நான் மெதுவாகவும் போக முடியாது, வண்டியும் ஓரங்கட்ட முடியாது என்று வண்டியின் வேகத்தை இன்னும் கூட்டினாள். இவள் வேகத்தை கூட்டிய உடனேயே லாரியும் அவர்கள் வண்டியை வேகமாக பின்தொடர்ந்தது. பாலத்தை கடக்கும் பொழுது அந்த லாரி இவர்கள் வண்டியை வேகமாக மோத திவ்யா தடுமாறி காரை பாலத்தின் சுவற்றில் மோதினாள். காரின் முன்பகுதி அப்பளமாக நொறுங்கியது. மூவரும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க அந்த லாரியிலிருந்து இறங்கிய ஒருவன் இவர்கள் காரின் அருகே வந்தான். இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடப்பதை பார்த்து வண்டியை ஓட்டி வந்தவனிடம் கட்டை விரலை உயர்த்தி வந்த காரியம் முடிந்துவிட்டது என்பது போல் சைகை காட்டினான். அதன் பிறகே அந்த லாரி அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. விபத்து நடந்த இடம் ஊருக்கு வெளியே என்பதால் வெகு நேரத்திற்கு பின்பே அந்த பக்கமாக சென்ற ஒருவர் அந்த விபத்தை போலீசுக்கு தெரியப்படுத்தினார். அதன் பிறகுதான் மூவரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். காவ்யாவும் நிரஞ்சனியும் பின்பக்க சீட்டில் அமர்ந்திருந்ததால் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார்கள். ஆனால் காரை ஓட்டி வந்த திவ்யா தலையிலும் கால்களிலும் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். காரின் இடுக்கில் அவள் 2 கால்களும் மாட்டி பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தது. தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்தார்கள். நிரஞ்சனியும் காவ்யாவும் கண்விழித்த பொழுது போலீஸ் அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டார்கள். நிரஞ்சனி நடந்தவற்றை எல்லாம் கூறினாள். அதன் பிறகே இது விபத்தல்ல, கொலை முயற்சி என்று வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். இவர்கள் மூவருக்கும் சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யாருமில்லை. நண்பர்கள் வட்டாரத்திலும் விரோதிகள் இல்லை.
அப்படி இருக்க திடீரென்று யார் இவர்களை கொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று யோசித்தார்கள். நிரஞ்சனியின் கடையில் வேலை செய்பவர்களிலிருந்து அவர்களுக்கு துணிகளை சப்ளை செய்பவர்கள் வரை அனைவரையுமே விசாரித்தாகிவிட்டது. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் போலீசின் விசாரணை திவ்யா வேலை செய்யும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் பக்கம் திரும்பியது. குறுகிய காலத்தில் கம்பெனியின் முக்கியமான பொறுப்பிற்கு வந்த திவ்யா மீது யாருக்காவது பொறாமை ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகித்தது. அதனால் அவள் கூட வேலை செய்பவர்களிடம் விசாரணையை தொடங்கினார்கள். விசாரித்தவரை அந்த கம்பெனியில் அனைவருமே திவ்யா மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். சார், திவ்யா மேடம் ரொம்ப நல்ல டைப் சார், ரொம்ப திறமையானவங்க கூட. அதனாலதான் எம்டி இவ்ளோ சின்ன வயசுல பெரிய பொறுப்பா கொடுத்திருக்காரு. அவங்க இந்த கம்பெனிக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லா பொறுப்பையும் திவ்யா மேடம் கொடுத்திருக்காருனா அதுல இருந்தே அவர் இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று அந்த கம்பெனியின் சீஃப் மேனேஜர் கூறியதும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகமாக இருந்தது. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க என்று இன்ஸ்பெக்டர் மேனேஜரை விசாரிக்க, நான் 25 வருஷமா இருக்கேன் சார். முதலாளி ரொம்ப நல்ல டைப்பு, அதனாலதான் வேற எந்த கம்பெனிக்கும் மாறல என்றார். 25 வருடங்களாக வேலை செய்பவருக்கு கொடுக்காத மரியாதையும் பொறுப்பும் ஏன் திவ்யாவுக்கு குறுகிய காலத்தில் கிடைத்தது என்று போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பித்தது. ஆமா, உங்க முதலாளிக்கு எத்தனை பசங்க? ஒருவேளை அவங்க திவ்யா மேல பொறாமப்பட்டு இப்படி பண்ணிருப்பாங்களோ என்று கேட்டதற்கு அதற்கு சீஃப் மேனேஜர், இல்ல சார், எங்க எம்டிக்கு குழந்தைங்களே கிடையாது, அதனாலதான் திவ்யா மேடம தன்னோட பொண்ணா நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு என்றார். உங்க எம்டியோட வீட்டு அட்ரஸ கொடுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் நான் நேர்ல போய் விசாரிச்சுக்கிறேன் என்று அவரிடமிருந்து விலாசத்தை பெற்றுக்கொண்டு போலீஸ் எம்டியின் வீட்டிற்கு வந்த பொழுது அவருடைய மனைவியின் தம்பி விஜயன் மட்டுமே வீட்டில் இருந்தார். என்ன விஷயம் சார்? அவரு வெக்கேஷனுக்காக அப்ராட் போயிருக்காரு, நாளைக்கு தான் வராரு என்று சொல்ல, இல்ல உங்க கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, அது விஷயமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, உங்க எம்டி கிட்டயும் விசாரிக்கலாமேன்னு வந்தேன் என்று இன்ஸ்பெக்டர் கூறியதும், சார், கம்பெனி ஸ்டாஃபுக்கு ஆக்சிடென்ட்டோ இன்சிடென்ட்டோ அதுக்கு நாங்க எப்படி சார் பொறுப்பாக முடியும்? எங்களுக்கு இந்தியா மட்டும் இல்ல சார், வெளிநாட்டுலயும் கம்பெனி இருக்கு, அந்த வேலையெல்லாம் பாக்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. போயும் போயும் ஒரு சாதாரண ஸ்டாஃபை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணுவோம் சொல்லுங்க என்று ஏளனமாக பதிலளிக்க, உடனே இன்ஸ்பெக்டர், அப்ப வேற யாரா இருந்தா கொலை பண்ண முயற்சி பண்ணுவீங்க என்று பதிலுக்கு நக்கலாக கேட்க, உடனே விஜயன் சிரித்து விட்டு, சார், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார், எங்க மாமா வந்த உடனே விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு நானே கால் பண்றேன் சார், அப்ப வந்து நீங்க எங்க மாமா கிட்ட விசாரிச்சுக்கோங்க என்று சொல்ல, இன்ஸ்பெக்டரும் சரி என்று அங்கிருந்து கிளம்பினார். அடுத்த நாள் எம்டி வந்தவுடன் அவருடைய மச்சான் விஜயன் இன்ஸ்பெக்டர் வந்த விஷயத்தை தெரிவிக்கவில்லை. இன்ஸ்பெக்டரே மறுபடியும் எம்டியை விசாரிப்பதற்காக வீட்டிற்கு வந்த பொழுதுதான் திவ்யாவின் விஷயமே எம்டிக்கு தெரிய வந்தது. எம்டி தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி இன்ஸ்பெக்டரை அனுப்பிவிட்டார். இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு எம்டி மீது சந்தேகமாக இருந்தது. எம்டி எந்த பதற்றமும் இல்லாமல் இருப்பதே அவர் இதை ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் இருந்தது. ஏயா பிசி, ஆளு வேற பெரிய இடமா போச்சு, பெருசா விசாரிக்கவும் முடியாது, அப்படியே விசாரிச்சாலும் உடனே மேல இடத்துல இருந்து பிரஷர் கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவர் அந்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலையா. தனக்கு வாரிசு இல்லைங்கிறதுக்காக இந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஏன் நினைச்சிருக்க கூடாது? ஒருவேளை அந்த பொண்ணு அதுக்கு ஒத்திருந்திருக்க மாட்டா, இல்ல இவரோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவ பணம் கேட்டு மிரட்டி இருப்பா, அதனாலதான் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிருப்பாரோ என்று பிசியிடம் சொல்ல, பிசியோ, இருக்கலாம் சார், பெரிய இடத்து சமாச்சாரம், எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதான் சார் எதா இருந்தாலும் மேற்கொண்டு விசாரிக்க முடியும் என்றார். ஆமா ஆமா, எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல 2 பிசிய போட்டு வை, திரும்பவும் அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணுவாங்க, அப்படியாவது எவனாவது மாற்றானான்னு பாப்போம் என்று இன்ஸ்பெக்டர் கூறியவுடன் பிசியும் தலையாட்டினார். திவ்யாவிற்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்திருந்தாலும் இன்னும் கோமாவில் தான் இருந்தாள். நிரஞ்சனியும் காவியாவும் திவ்யாவை விட்டு நகரவே இல்லை. கம்பெனியிலிருந்து திவ்யாவை பார்ப்பதற்காக சீஃப் மேனேஜர் வந்திருந்தார். மூவரின் மருத்துவ செலவையும் கம்பெனியை ஏற்றுக்கொள்ளும் என்று எம்டி கூறியதாக சொல்ல, அதற்கு நிரஞ்சனி, சார், எங்களுக்கு வசதி இருக்கு, அதனால் நாங்களே பாத்துக்கிறோம், வசதி இல்லாதவங்களுக்கு அந்த பணம் உபயோகமா இருக்கும், உங்க எம்டி கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க என்று பணிவோடு மறுத்துவிட்டாள். சீஃப் மேனேஜர் கிளம்பிய சமயம் பார்த்து மாற்று துணி எடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றிருந்த காவியா வர, நிரஞ்சனி சீஃப் மேனேஜர் வந்து போன விஷயத்தை தெரிவித்தாள். அதற்கு காவியா, அம்மா, நல்ல காரியம் பண்ண, ஏற்கனவே நம்மள யார் கொலை பண்ண முயற்சி பண்றான்னு தெரியல, இதுல இவங்க கிட்ட இருந்து பணம் வேற வாங்கணுமா? எனக்கு என்னமோ அவ எம்டி மேலதாமா சந்தேகமா இருக்கு, ஏதோ ஆதாயமா தான் திவ்யாவுக்கு அவர் வேலையும் போட்டு கொடுத்து இவ்வளவு சலுகையும் தராரு, ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது என்று யோசித்தாள்.
நமக்கு புரியுது, ஆனா அவளுக்கு புரியலையே. பாப்போம், இந்த தடவையாவது அவ நம்ம சொல்றத கேக்குறாளான்னு. எப்படியோ நல்லபடியா கண்முழிச்சானா போதும். இந்த பணம் காசெல்லாம் வேண்டாம். நம்மளோட சேர்ந்து நம்ம பிசினஸ பாத்துக்கிட்டானாலே போதும் என்று பெருமூச்சு விட்டபடி நிரஞ்சனி கூறினாள். காவ்யாவும் ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். ஒரு வாரம் இன்ஸ்பெக்டரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. சம்பவம் நடந்த இடத்தில் கேமராக்கள் எதுவும் இல்லாததால் அதன் பக்கத்தில் இருந்த ஏரியாக்களில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களை அலசி ஆராய்ந்தார்கள். அந்த வழியாக சென்ற அனைத்து லாரிகளின் ஓனர்களை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு லாரியின் ஓனர் அவரிடம் வேலை பார்த்து வந்த டிரைவர் இன்ஸ்பெக்டர் சம்பவம் நடந்ததாக கூறிய மறுநாளில் இருந்து வேலைக்கு வருவதில்லை என்று இன்ஸ்பெக்டரிடம் தெரிவித்தார். உடனே இன்ஸ்பெக்டர் டிரைவரின் வீட்டு விலாசத்தை வாங்கிக் கொண்டு அவனை தேடி அவன் வீட்டிற்கே சென்றார். ஆனால் டிரைவரின் மனைவி தன் கணவர் சிறிது நாட்களாக வீட்டிற்கு வரவில்லை என்றும் மொபைலிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தாள். இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே டிரைவரின் மொபைல் நம்பரை ட்ரேஸ் செய்ய சொல்லியிருந்தார். அவர் டிரைவரின் மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிசி ஓடி வந்து, சார், அந்த மொபைல் நம்பர் இப்ப ஆக்ரால இருக்கிறதா காட்டுது சார். டிரைவர் ஒருவேளை ஆக்ராவுக்கு தப்பிச்சு போயிருப்பானோ என்றார். இன்ஸ்பெக்டர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இல்லையா, ஆக்ராக்கு போனா மட்டும் அவனை நம்ம பிடிக்க மாட்டோமா என்ன? நீ சொன்ன மாதிரிதான் போலீஸ் எப்போதும் யோசிக்கணும்னு தெரிஞ்சே மொபைல் ஏதாவது வண்டியில தூக்கி போட்டுட்டு இங்கதான் எங்கேயாவது தலைமறைவா இருப்பான். எதுக்கும் அந்த நம்பரை தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணுங்க. அங்க இருக்கிற போலீஸ்க்கும் அலர்ட் பண்ணுங்க. அவங்க அந்த நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு அப்டேட் பண்ணுவாங்க என்று பிசியிடம் கூறிவிட்டு, சரிம்மா, உன் புருஷன் வந்தானா ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு என்று கூறிவிட்டு கிளம்பினார். வெளியே வந்தவுடன், பிசி, எதுக்கும் மஃப்டியில 2 பேரை இங்க போட்டு வைங்க என்று கூறிவிட்டு ஜீப்பில் ஏறினார். போலீஸ் எம்டியையும் தொடர்ந்து கண்காணிக்க அவர் எப்பொழுதும் போல் கம்பெனிக்கு வருவதும் போவதுமாக இருந்தார். மற்றபடி அவர் மீது சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு எந்த சம்பவமும் நடக்கவில்லை. ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. திவ்யா மீது மதிப்பும் மரியாதையும் இருப்பதால் தான் அவளுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துள்ளார். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கூட திவ்யாவை பார்க்க ஏன் செல்லவில்லை என்று ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு வழியாக 10 நாட்கள் கழித்து திவ்யா கண்முழித்தாள். அவள் கண்விழித்த செய்தியை கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் உடனே விசாரிக்க சென்றார். நீங்க ஃபுல்லா ரெக்கவரி ஆகல, அதனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு சில டவுட் மட்டும்தான். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா என்று கேட்க திவ்யா இல்லை என்பது போல் தலையாட்டினாள். உங்களுக்கும் உங்க எம்டி விஸ்வாவுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்று அவர் கேட்டவுடன் திவ்யா இல்லை என்பது போல் தலையாட்ட, அதே சமயம் நிரஞ்சனி அதிர்ச்சியுடன் இன்ஸ்பெக்டரை பார்த்தாள். சார், என்ன பேர் சொன்னீங்க என்று கேட்க அதற்கு இன்ஸ்பெக்டர், விஸ்வா ரவிச்சந்திரன், அவர்தான் உங்க பொண்ணு வேலை செய்யற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டி என்றார். அதை கேட்ட நிரஞ்சனி நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். இன்ஸ்பெக்டர் பதறிப்போய், என்ன மேடம், என்னாச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா என்று பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிசியின் பக்கம் திரும்பி, டாக்டர் வர சொல்லியா என்றார். நிரஞ்சனி நிலை குலைந்து அமர்ந்திருப்பதை பார்த்த திவ்யா படுக்கையிலிருந்து எழுவதற்கு முயற்சி செய்தாள். இன்ஸ்பெக்டர் உடனே, மேடம், நீங்க படுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிவிட்டு நிரஞ்சனியிடம், மேடம் மேடம் உங்களுக்கு என்ன பண்ணுது என்று விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிசி டாக்டருடன் வந்தார். அவளை தூக்கி கொண்டு போய் அவசர சிகிச்சை அளித்தார்கள். நிரஞ்சனி ஏற்கனவே இதய நோயாளி. திவ்யாவும் காவ்யாவும் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே நிரஞ்சனிக்கு முதல் மாரடைப்பு வந்தது. தனக்காக இல்லை என்றாலும் தன் 2 குழந்தைகளுக்காகவாவது தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று இத்தனை ஆண்டுகள் மனதையும் உடலையும் பேணி காத்து வந்தாள். அப்படி இருக்க இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் வாழ்நாளில் இனி எந்த பெயரை கேட்கக்கூடாது என்று நினைத்தாலோ அதே பெயரை கேட்பது மட்டுமல்லாமல் அந்த நபரே தன் மகளுக்கு யமனாக வந்துவிட்டானே என்ற அதிர்ச்சியில் அவளுக்கு மறுபடியும் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் திவ்யாவிடம் நிரஞ்சனிக்கும் விஸ்வாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டதற்கு திவ்யா திருத்திருவென்று முழித்துவிட்டு, தெரியலையே சார், இதுவரைக்கும் எங்க அம்மா விஸ்வா சார் பேரை கூட சொன்னது கிடையாது. அதனால அவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல என்றாள். சரி மேடம், உங்க அம்மா எழுந்ததுக்கு அப்புறமா விசாரிச்சுக்கலாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் அறையை விட்டு வெளியே வருவதற்கும் காவ்யா உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் காவ்யா பதறி அடித்துக் கொண்டு அம்மாவை பார்க்க சென்றாள். நிரஞ்சனி மயக்கத்தில் இருந்தாள். அதை பார்த்த காவ்யாவிற்கு பொறுக்கவில்லை. உடனே ஆஸ்பத்திரியின் வாசலை நோக்கி ஓடினாள். அப்பொழுதுதான் இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் ஏற, சார் என்று கூப்பிட்டுக் கொண்டே காவ்யா ஓடி வருவதை பார்த்து இன்ஸ்பெக்டர் வண்டியிலிருந்து இறங்கினார். என்ன மேடம், ஏன் இப்படி ஓடி வரீங்க? இல்ல சார், அம்மாவுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனா எனக்கும் அவ எம்டி மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. நீங்க எதுக்கும் அவரை மறுபடியும் விசாரிங்க சார்.
ஒருவேளை வெளியில சொல்ல முடியாத கம்பெனியோட சீக்ரெட் ஏதாவது திவ்யா தெரிஞ்சுக்கிட்டதுனால கூட அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம்ல என்று கூற இன்ஸ்பெக்டர் சற்று யோசித்து விட்டு, சரி மேடம், நான் என்னன்னு பாக்குறேன், அம்மா கண்முழிச்ச உடனே கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு சற்று தயக்கத்துடன், கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க அப்பாவை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்ல, அவர் இப்ப எங்க இருக்காரு என்னன்னு தெரியுமா? ஒருவேளை இந்த கொலை முயற்சி திவ்யாவுக்கு இல்லாம உங்க அம்மாவுக்கா கூட இருக்கலாம்ல என்று கூற உடனே காவ்யா, எங்க அப்பா பேரு கூட எங்களுக்கு தெரியாது சார், எங்க 2 பேருக்கும் எங்க அம்மாவோட பேரை தான் இனிஷியலா வச்சிருக்கோம், நாங்க பிறந்த உடனேயே எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டு தான் அம்மா சொன்னாங்க, யாரும் இல்லாம தனியால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எங்க அம்மா எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதனால அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்களும் அவரை பத்தி எதுவும் கேட்கறது இல்ல என்றாள். சரி மேடம், மறக்காம அம்மா எழுந்த உடனே கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பினார். நிரஞ்சினி கண் விழித்த உடனேயே இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டு அவள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், ஏன் மேடம், எம்டி பேரை தான் கேட்கல, ஆனா உங்க பொண்ணு வேலை செய்யற கம்பெனி பேரை கேட்ட உடனேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்று தன் சந்தேகத்தை கேட்க, இல்ல சார், அப்பா உங்க கம்பெனிக்கு அவரோட தாத்தா பேரை தான் வச்சிருந்தாங்க, எப்ப கம்பெனி பேரை மாத்தினாங்கன்னு தெரியல, இவ அவரோட கம்பெனில தான் வேலைக்கு போக போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன் சார், இத்தனை வருஷம் அவர் பேரை கூட என் குழந்தைங்களுக்கு நான் சொன்னது கிடையாது, அப்படி இருக்கும்போது அவர்கிட்டயே வேலைக்கு அனுப்ப வேணா சொல்லுங்க என்றாள். அப்ப விஸ்வா சார் திவ்யா யாருன்னு தெரிஞ்சுதான் வேலைக்கு சேர்த்தாருன்னு சொல்றீங்களா? அப்படியே இருந்தாலும் தன்னோட பொண்ணையே கொலை செய்யற அளவுக்கு அவர் போயிருப்பாருன்னு எனக்கு தோணல, ஒருவேளை உங்களை கொலை பண்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா வாரிசுன்னு சொல்றதுக்கு குழந்தைங்க தான் இல்ல. சரி, எதுக்கும் மறுபடியும் நான் அவரை விசாரிக்கிறேன் என்றார். இன்ஸ்பெக்டர் எம்டி விஸ்வாவிடம் விசாரித்த பொழுது அவருக்கு ஏற்கனவே திவ்யா யார் என்று தெரியும் என்பதை ஒப்புக்கொண்டார். அதனால்தான் அவளுக்கு உயர்ந்த பொறுப்பையும் அதிக சலுகையும் கொடுத்ததாக கூறினார். ஆனால் தனக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். ஆனால் தனக்கு ஒருவர் மேல் சந்தேகம் இருப்பதாக கூறி அந்த பெயரை இன்ஸ்பெக்டரிடம் கூறிய பொழுது இன்ஸ்பெக்டர் புருவங்களை உயர்த்தினார். என்ன சார் சொல்றீங்க? உங்க மச்சான் விஜய் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? உங்க பொண்ணுங்களை கொல்றதுனால அவருக்கு என்ன லாபம் என்று கேள்வி எழுப்ப அதற்கு எம்டி, என்ன லாபம், எனக்கு வாரிசு இல்லனா இந்த சொத்தெல்லாம் அவன் சுருட்டிக்கலான்னு நினைப்பான், வேற என்ன, எனக்கு அப்புறம் அவன் பையனை எப்படியாவது இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கும் என் மனைவிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவளுக்கு குழந்தைங்கன்னா உயிர், அதுவும் என்னோட வாரிசா 2 பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவ சந்தோஷம்தான் படுவா. அவளுக்கு இது வரைக்கும் எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிற விஷயமே தெரியாது. நான் திவ்யா மேல அதிக அன்பு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு திவ்யாவை நான் தத்தெடுப்பேனோங்கிற பயத்துலதான் விஜயம் கூட இதை பண்ணியிருப்பான். அவனுக்கும் திவ்யாவும் காவியாவும் என் பொண்ணுங்கன்னு தெரியாது என்றார். ஏன் சார், அவங்க 2 பேருமே உங்க பொண்ணுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் ஏன் பிரிஞ்சிருந்தீங்க? அந்த 2 குழந்தைங்களையும் வளர்க்கறதுக்கு நிரஞ்சினி மேடம் படாத பாடுபட்டிருக்காங்க. அவங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா 2 குழந்தைங்களோட என்னைக்கும் உயிரை விட்டுருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கே கஷ்டமா போயிடுச்சு. அவங்க கூட வாழ பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் பினான்சியலாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. அப்பெல்லாம் உதவி பண்ணாம இப்ப எதுக்கு சார் உங்க பொண்ணுக்கு உங்க கம்பெனில உயர்ந்த பொறுப்பு கொடுத்திருக்கீங்க என்று கேட்டதற்கு எம்டி விஸ்வா, எனக்கும் இப்ப 2 வருஷமா தான் சார் அவங்க இருக்கிற இடமே தெரியும். ஒரு நாள் நிரஞ்சனியோட கடைக்கு என் ஒய்ஃப் ஷாப்பிங்க்கு போயிருந்தா, அப்பதான் நிரஞ்சனிய பார்த்தேன். என் பொண்ணுங்களை பார்த்த உடனே என்னால ஆசையை அடக்க முடியல. அவங்களுக்கே தெரியாம அப்பப்ப அவங்கள போய் பாக்குறது உண்டு. எனக்கும் வயசாயிட்டு போகுதுல சார், என் பொண்ணுங்களோட இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா சொல்லுங்க என்றார். சரி சார், நான் உங்க மச்சான் விஜயனை விசாரிக்கிறேன் என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பினார். போலீசின் விசாரணை இப்பொழுது விஜயனின் பக்கம் திரும்பியது. விஜயன் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரே பதிலையே திரும்ப திரும்ப கூறினான். சற்று யோசித்த இன்ஸ்பெக்டர், சரி சார், உங்க மாமாவுக்கு இருக்கிற செல்வாக்கு உங்களுக்கு கிடையாது, அதனால நாங்க எப்படி வேணாலும் விசாரிக்கலாம். ஏதோ உங்க வயசையும் அந்தஸ்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மரியாதையா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ இது நீங்க தனியா பண்ணிருப்பீங்கன்னு தோணல. நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்றதுக்கு யாரோட உதவியே தேவைப்பட்டிருக்கோம். ஒருவேளை உங்க பையனை கூப்பிட்டு விசாரிச்சா விஷயம் வெளில வருமோ? இப்ப உங்க பையன் BE ஃபைனல் இயர் தானே படிக்கிறான், அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியில வந்துட்டு போகுது என்று கூற அதை கேட்ட விஜயன் ஆடி போனார். சார், என் பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நீங்க விசாரிக்க வேண்டியது என் பையனே இல்ல, என் அக்காவை. எங்க மாமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு. அவர் அடிக்கடி எங்கேயோ வெளியில போயிட்டு வராருன்னு எங்க அக்கா அவர் பின்தொடர சொன்னாங்க. போய் பார்த்தப்ப ஒரு துணிக்கடை வாசல்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கடையில இருந்து 3 பேர் வெளியில வந்தாங்க. அவங்க 3 பேரும் கிளம்புற வரைக்கும் அந்த இடத்த விட்டு இவர் நகரல. அதுக்கப்புறம் தான் அவரை அடிக்கடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்.
அப்போதான் எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. அதனாலதான் எங்க மாமாவை பத்தி பழைய ஸ்டாஃப் கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எங்க அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த 2 பொண்ணுங்களும் அவரோட பொண்ணுங்களா இருக்குமோன்னு சந்தேகம். அந்த நேரத்துல தான் திவ்யா எங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா. இதுக்கு மேல விட்டு வச்சா எங்க அக்காவை துரத்திட்டு 2 பொண்ணுங்களோட நிரஞ்சினி எங்க மாமா வீட்டுக்கே வந்துருவாளோங்கிற பயத்துலதான் எங்க அக்கா 3 பேரையுமே தீர்த்து கட்ட முடிவு பண்ணா. ஏற்கனவே திவ்யாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல எப்படியோ அவ தப்பிச்சிட்டா. இந்த தடவை 3 பேரையும் ஒன்னா முடிச்சிடலாம் தான் லாரியை வச்சு அவங்க வந்த காரை மோதினோம். ஆனா அதுலயும் 3 பேரும் பொழைச்சிக்கிட்டாங்க. எங்க அக்காவுக்கு சின்ன வயசுலயே கர்ப்பப்பையில பிரச்சனை. அதனால அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. விஸ்வா மாமாவோட குடும்பம் எங்களை விட ரொம்ப வசதியான குடும்பங்கிறதுனால அதை மறைச்சி விஸ்வா மாமாவுக்கு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி குழந்தைங்கன்னு 3 பேர் வந்து நின்னா எங்க அக்காவோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. அதனாலதான் அவங்க 3 பேரையும் தீர்த்து கட்டணும்னு எங்க அக்கா முடிவு பண்ணா. அவங்களுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் என் பையனுக்கு வரும்னு சொன்னதுனாலதான் நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் என்று அக்காவும் தம்பியும் சேர்ந்து போட்ட திட்டத்தை முழுவதும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான். அதன் பிறகு விஸ்வாவின் மனைவி மேனகாவையும் விஜயனையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். திவ்யாவும் முழுவதும் குணமாகி அன்றுதான் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தாள். வீட்டு வாசலில் கார் வந்து நிற்பதை பார்த்த காவ்யா வீட்டிற்குள் ஓடி வந்து நிரஞ்சினியிடம், அம்மா வீட்டு வாசல்ல கார் வந்து நிக்குதுமா, அதுல இருந்து ஒரு பெரியவர் இறங்குறாரு, எனக்கு என்னமோ அது அவரா இருக்குமோன்னு தோணுது என்று பதற்றத்தோடு கூற நிரஞ்சினி அவசரமாக எழுந்து வெளியே ஓடினாள். திவ்யாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள். அங்கே விஸ்வா வீட்டு வாசலில் வந்து நிற்க, நிரஞ்சினி நில்லுங்க, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எங்களை ஏற்கனவே கொலை பண்ண முயற்சி பண்ணது பத்தாதா? மொத்தமா முடிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா என்று அடிவயிற்றிலிருந்து கத்தினாள். விஸ்வா உடனே, நிரஞ்சினி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இத்தனை வருஷம்தான் கஷ்டப்பட்ட, இனிமேலாவது நம்ம எல்லாரும் சேர்ந்திருப்போமே என்றார். உடனே நிரஞ்சினி, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், இப்ப நானும் என் பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்கும், உங்களோட நிழல் கூட என் பொண்ணுங்க மேல படக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். இத்தனை நாள் என் பொண்ணு யமங்கிட்ட வேலைக்கு போயிருக்கான்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அவ காலில் விழுந்தாவது கெஞ்சி போக விடாம தடுத்திருப்பேன். எப்படியோ பெரிய ஆபத்துல இருந்து நாங்க 3 பேரும் தப்பிச்சோம். பழசெல்லாம் நீங்க வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கல. எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் என் பொண்ணுங்களுக்கு நான் சொல்லல, ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்திருக்கேன்னு அவங்க கண்கூடா பார்த்திருக்காங்க. அதனால அவங்க உங்க மூஞ்சில கூட என்னைக்கு முழிக்க மாட்டாங்க. தயவு செய்து இங்கிருந்து கிளம்புங்க என்றாள். அதற்கு விஸ்வா சற்று கோபமாக, அத என் பொண்ணுங்க சொல்லட்டும், உனக்கு வேணா புருஷன் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா என் பொண்ணுங்களுக்கு அப்படி இல்ல. இத்தனை வருஷம் என் பேரை கூட சொல்லாம வளர்த்திருக்க, இப்ப என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மத்தவங்களை போல அவங்களுக்கும் அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல என்று சொல்லி முடிப்பதற்குள் திவ்யா குறுக்கிட்டு, கண்டிப்பா இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம். இப்ப கூட உங்களுக்கு வாரிசு இல்லைங்கிறதுக்காக தான் எங்களை தேடி வந்திருக்கீங்களே தவிர நாங்க 2 பேரும் உங்க குழந்தைங்கன்றதுக்காக இல்ல. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு பண்ண கொடுமையை நினைச்சு மனம் திருந்தியும் வரல. இத்தனை நாள் எங்களை மட்டும்தான் உங்க பொண்ணா ஏத்துக்க முயற்சி பண்ணீங்களே தவிர எங்க அம்மாவை உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுக்காக இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கு, வாரிசுன்னு சொல்லிக்க தான் ஆள் இல்ல, அதனாலதான் எங்களை தேடினீங்க. இப்ப பொண்டாட்டியும் இல்ல வாரிசும் இல்ல, அதனாலதான் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க. நீங்க பண்ண பாவம் தான் உங்களுக்கு குழந்தையே இல்லாம போச்சு. இப்ப உதவி செய்யறேங்கிற பேர்ல மறுபடியும் எங்களை தொந்தரவு பண்ணதுனாலதான் இப்ப பொண்டாட்டியும் இல்லாம நிக்கிறீங்க. தயவு செய்து இங்கிருந்து கிளம்புங்க என்று கூறிவிட்டு, அம்மா ஏன் தேவையில்லாம இங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க உள்ள போலாம் என்று நிரஞ்சனியும் காவியாவும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்று கதவை வேகமாக அரைந்து சாத்தினாள். அதை கேட்ட விஸ்வா உறைந்து போய் நின்றார். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதிவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.